ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதாகரி. என்ன இந்த பஸ்ஸில் வந்து நான் மட்டும் தனியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதான் இல்லை, எல்லாரும் போய் குளிச்சு ரெடியாக போயிருக்காங்க. நான் மட்டும் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். இங்கே வந்து B2B ஹோம் ஸ்டே தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது, சாப்பாடும் அதை விட சூப்பராக இருக்குது. வாங்க, சும்மா கொடைக்கானல் கிளைமேட் எப்படி இருக்குது தெரியுமா? சில்லுன்னு குளிருக்கு, அதே நேரம் அப்பப்போ சில்லுன்னு வீடியோ இருக்குது, வெயில் அடிக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க வாங்க, இதுதான் நம்ம B2B ஹோம் ஸ்டே. இது பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடுலாம் சும்மா செம்ம டேஸ்டாக இருந்ததுங்க. வீட்டு சாப்பாடை சும்மா விதவிதமாக சூப்பராக சமைச்சிருந்தாங்க. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சில்லுன்னு சூப்பராக ரெடியாகி வந்துட்டோம். என்னங்க ஹோம் ஸ்டே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, பசிக்கும்ல அப்படின்னு சொல்கிற உங்களுக்கும் அதை பற்றின கவலை வேண்டாம். இங்கே பாருங்கள், சுட சுட சூப்பராக இட்லி பண்ணியிருக்காங்க. அது கூட பொங்கல், வடை சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள், மெத்து மெத்துன்னு இந்த குளிரில் சுட சுட வடை. அப்புறம் சாம்பார் சும்மா சூப்பராக இருக்குங்க. சும்மா பேச்சுக்கு சொல்ல எனக்கு பிடிச்ச கார சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி. இத்தனையும் விதவிதமாக சமைக்கிறது யாருன்னு தானே கேட்குறீங்க? நம்ம செல்வி அக்கா. அக்கா ராய் சொல்லுங்க. சும்மா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. இட்லி, பொங்கல், வடைன்னு சூப்பராக இருக்குது எல்லாமே. இது எல்லாமே பார்க்க மட்டும்தான் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை, பார்க்க மட்டும் சூப்பராக இல்லை, சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது செல்வியக்கா ஏதோ கொண்டு வந்திருக்காங்களே, இது என்னக்கா? கவுனி. கவுனியில் ஸ்வீட்டா? ஸ்வீட் கவுனி செம்ம சூப்பர். போங்க, இவங்க பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, பாரம்பரியமாகவும் பண்ணியிருக்காங்க. இந்த குளூரில் இந்த இட்லி எவ்வளோ இப்படி சாஃப்டாக வந்ததுன்னு தெரியல. செல்வியக்கா, உங்களோட டிஃபனுக்கு நான் அடிமை. எல்லாரும் பாத்தீங்கல்ல, எல்லாம் என் தம்பிங்க தான். உரிமை சும்மா என்ஜாய் பண்றோம். நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க.